ज्ञानञ्जनश्लाघ्यचक्षुरुन्मिलितं तस्मै श्रीगुरवे नमः। वन्देऽहं श्रीगुरुं श्रीजगद्गुरुं श्रीकृष्णं श्रीरूपं साग्रजातं सहगणा रघुनाथान्वितं सजीवं शाद्वैतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादां सहगणा ललिता शिवशाखान्वितं हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धु जगत्पते गोपेश गोपिकाकान्त राधाकान्त नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री द्वैपायन स्वासदि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ओम विष्णुपदाय कृष्णदेवताय स्वामी ओम विष्णुपदाय कृष्णदेवताय स्वामी नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रसादिनी विशेषशून्यकाशक्ति सदारिणी योऽन्त प्रविश्य ममावाचनं प्रसक्तां सञ्जीवयति क्लेशक्तितरस्वतां अन्यांस्ता हस्तचरणश्रवणत्वदादीन् नमो भगवते पुरुषाय तुभ्यम्। ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு ஒரு முக்கியமான தலைப்பு, பிரபுபாதருடைய புத்தகங்கள் படிக்கிறதனுடைய முக்கியத்துவம். ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னாக்கா நாம இஸ்கான்ல இருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் நம்ம இஸ்கானுக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆகுது, இந்த எவ்வளோ வருஷத்துல எவ்வளோ புத்தகங்களை படிச்சிருக்கோம், அது மூலயமா எந்த அளவுக்கு நம்மளுடைய புரிதல் இருக்குது. ஸோ இந்த விஷயம்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இஸ்கான்ல வந்து நான் இத்தனை வருஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருட கணக்கு சொல்றது மூலியமா வந்து எந்த ஒரு பயனும் கிடையாது. இங்க வந்து இஸ்கான்ல வந்து நாம இருக்கிறோம் இல்லை நினைச்சு இருக்கணும் அப்படின்னாக்கா பிரபுபாதருடைய புத்தகங்கள் வந்து ரொம்பவே முக்கியமானது. நம்ம பிரபுபாதருடைய புத்தகத்தை படிக்கல அப்படின்னாக்கா ரொம்ப காலம் வந்து நம்மளால நிலைச்சிருக்க முடியாது. வாய்ஸ் லோவா இருக்கு. ஹரே கிருஷ்ணா, வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. ஹரே கிருஷ்ணா, வாய்ஸ் லோவா இருக்கு ப்ரோ. ஹரே கிருஷ்ணா, இப்போ கேக்குதா? ஸோ அதனால நம்ம பிரபுபாதருடைய புத்தகத்தை வந்து படிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம், பிரபுபாதர் எந்த அளவுக்கு வந்து இதற்காக வந்து அவர் கடினமான செயல்களை மேற்கொண்டிருக்கிறார். ஸோ அதுல இருந்து நம்ம பெறக்கூடிய சில உற்சாகம், ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து நாம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பார்க்கலாம். இது வந்து அவசரத்துல ரெடி பண்ண பிபிடி. ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஓகே. ஸோ பிரபுபாதர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற இந்த புத்தகங்கள், அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே ரொம்பவே வந்து விலை மதிப்புடையது. ஸோ இத்தகைய புத்தகங்கள் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய பொக்கிஷங்கள். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து நமக்கு ஏன் தரணும் இவங்கெல்லாம்? பொதுவா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய சப்ஜெக்ட் மேட்டர்ஸ், அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் அது எல்லாமே வந்து அந்த உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவர்கள் கிட்ட பேசுறதுக்கு சரியானதா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு நபர் அவர் வந்து பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு பல பிஹெச்டிஸ்லாம் வந்து படிச்சிருக்காருன்னு வைங்க.
அவர் வந்து அவருடைய கல்வி நிலையானது மிக உயர்ந்த தளத்தில இருக்கு. ஸோ அப்படி பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு, அந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட ஒரு சின்ன குழந்தை போயிட்டு, அ அ அ "ஆப்பிளுக்கு வந்து என்ன ஸ்பெல்லிங் கொஞ்சம் சொல்லி தர்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அது எப்படி இருக்கும்? இவ்ளோ பெரிய படிப்பு, இவ்ளோ பிஹெச்டிஸ்லாம் வந்து படிச்சவரு, அவருகிட்ட போயிட்டு ஒரு சின்ன குழந்தை இந்த மாரி கேட்கும்போது, "ஆப்பிளுக்கு ஸ்பெல்லிங் என்ன சொல்லி தாங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த நிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட நிலையிலும் அவர் வந்து அவருடைய உயர்ந்த தளத்திலிருந்து இறங்கி வந்து, அந்த சின்ன குழந்தைக்கு வந்து சொல்லி தர்றது அப்படிங்கிறது, அதுதான் வந்து உண்மையிலே ஒரு கருணையான ஒரு நிலை. அதே மாதிரி தான் சில பிரபுபாதர் மற்றும் நம்முடைய ஆச்சாரியர்கள் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், பக்திவேதாந்த தாக்கூர், நம்முடைய முந்தைய ஆச்சாரியர்கள் எல்லாருமே நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து அவர்களுடைய மிகப்பெரிய கருணையால குடுத்திருக்காங்க. ஏன்னா, அவங்களுடைய நிலையானது பிரேமையினுடைய தளத்தில இருக்குது. மிக உயர்ந்த தளத்தில இருக்குது. மிக உயர்ந்த தளத்தில இருக்குது. ஸோ அத்தகைய நபர்கள் நாம இந்த கட்டுண்ட ஆத்மாக்கள் அவர்களுடைய நிலைக்கு கீழ இறங்கி வந்து இத்தகைய விஷயங்கள குடுக்குறது அப்படிங்கிறது உண்மையிலே மிகப்பெரிய விஷயம். அவங்க வந்து அந்த மிக உயர்ந்த தளத்தில இருக்கக்கூடியவர்கள் கிட்ட அவங்களுடைய விஷயங்கள வந்து பரிமாறிக்கிட்டு, ஆ அப்படியே போயிடலாம். ஆனா ஏன் வந்து அவங்க கீழ இறங்கி வந்து நம்மளுக்காக இந்த விஷயங்கள்லாம் கொடுக்கணும்? ஏன்னா உண்மையிலேயே வந்து அவங்க கருணையோட செயல்படுறாங்க நம்மளுடைய நிலைய கண்டு. "சம்சாரிணாம் கருணையாக புராண குஹ்யம்" சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுது பாகவதத்துல. இத்தகைய உத்தம பக்தர்கள் சம்சாரிணாம் இந்த கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு கருணையை காட்டுவதற்காக அவங்க இத்தகைய விஷயங்கள வந்து தராங்க. ஸோ அது எத்தகைய கருணை அப்படிங்கிறது விவ விவரிக்கணும்னாக்க இந்த உதாரணத்தின் மூலியமா புரிஞ்சு கொள்ளலாம். மிகப்பெரிய தளத்தில இருக்கக்கூடியவங்க, அவங்க வந்து அடிமட்ட தளத்தில இருக்கக்கூடிய நம்மளுக்காக கீழ இறங்கி வந்து நம்மளுக்காக இந்த விஷயங்கள தர்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுதான் மிகப்பெரிய கருணை. ம். பொதுவாவே வந்து மக்கள் இந்த கட்டுண்ட ஜீவாத்மாக்கள் மாயமுக்த ஜீவேர் நஹி ஸ்வத கிருஷ்ண ஞான். கிருஷ்ணர் ஞானத்த தெரியாததுனால அவங்க வந்து மாயையினுடைய பிடியில வந்து சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. அதனால கிருஷ்ணர் வந்து ரொம்ப கருணையோட அவரே வராரு. அவருடைய பக்தர்கள வந்து அனுப்பி வைக்கிறாரு. இந்த ஜீவாத்மாக்களுக்கு மீண்டும் அவர்களுடைய இழந்த உணர்வை வந்து திருப்பி கொடுப்பதற்காக இந்த உத்தம பக்தர் வந்து கிருஷ்ணர் கேட்கிறார். அவங்களுடைய கருணையால நம்மளுக்கு இந்த விஷயங்கள்லாம் கிடைக்குது. முக்கியமா சில பிரபுபாதர் அவருடைய கருணை வந்து ரொம்ப அளவில்லாதது. அவருடைய புத்தகங்கள் அதுல வந்து நம்ம அவருடைய கருணைய பாராட்டலாம். எந்த அளவுக்கு அவர் வந்து கடின முயற்சி எடுத்து இந்த புத்தகங்கள வந்து குடுத்திருக்கார் நம்மளுக்காக அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாவே பிரபுபாதருடைய எல்லா கான்ட்ரிபியூஷனுமே வந்து ரொம்ப மிகப்பெரிய பொக்கிஷமா சொல்லப்படுது. அவருடைய லெட்டர்ஸ், thousands ஆஃப் லெட்டர்ஸ் அண்ட் ரூம் கான்வர்சேஷன்ஸ், மார்னிங் வாக்ஸ், இது எல்லாமே வந்து அ ஒருத்தங்க வந்து அத கேட்கும்போது பல விஷயங்கள் வந்து அதுலருந்து பெற முடியுது. அவருடைய கடிதங்கள்ல இருந்து நாம கிருஷ்ணருக்கு வந்து எப்படி வந்து உற்சாகமா சேவை செய்யறது? எப்படி கிருஷ்ண உணர்வ பிரச்சாரம் பண்றது? ஸோ இது போன்ற பல விஷயங்கள அவருடைய கடிதங்கள் அதிலிருந்து நம்ம பெறலாம். அதே மாரி அவருடைய ரூம் கான்வர்சேஷன்ஸ் எப்படி வந்து ஒரு அ மேனேஜ்மென்ட் ஆக்டிவிட்டீஸ் அது வந்து சரியா எப்படி பண்றது? பிராக்டிகல் டிப்ஸ். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து ரூம் கான்வர்சேஷன்ஸ்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவருடைய மார்னிங் வாக்ஸ் அதுல வந்து பல நேரங்கள்ல வந்து அ இந்த மாயாவாதிகளுடைய தத்துவம், அ
இந்த நவீன கால விஞ்ஞானிகளினுடைய அந்த தத்துவம். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஆ முறியடிக்கிறது? அது எப்படி அவங்களுடைய அந்த கொள்கை தவறானது அப்படின்றத வந்து பிரபுபாதர் வந்து நெறைய இடங்கள்ல மார்னிங் வாக்ல பேசியிருக்காரு. ஸோ அதுலேருந்து நம்ம நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கலாம். இந்த மார்னிங் வாக்ஸ்ல. அவருடைய புக்ஸ்ல வந்து எல்லாமே வந்து கலந்துருக்கு. எல்லா விஷயங்கள வந்து அவருடைய புத்தகங்கள்ல இருந்து நம்ம பெற முடியும். சில பிரபுபாதருடைய புத்தகங்கள் அது ஒண்ணு மட்டுமே போதும். நம்ம வந்து எல்லா விஷயங்கள்ல வந்து அ எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு கொள்ள முடியும். ஸோ பிரபுபாதர் அ எப்படி வந்து அவருடைய கருணையாக ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து நம்மளுக்காக குடுத்திருக்கிறார். அது வந்து மிகப்பெரிய பொக்கிஷம். ஸோ இந்த வெறுமனே வந்து அ இந்த புத்தகங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் உடையது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப பொதுவா வந்து ஒரு புத்தகம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா, அந்த புத்தகங்கள் படிக்கிறதுனால மட்டுமே ஜெனரலா சொல்றேன். அந்த விஷயங்கள வந்து அந்த அ புத்தகங்கள வந்து மேலோட்டமா நம்மளுடைய முயற்சியினால படிக்கிறது அப்படிங்கிறது, அந்த புத்தகத்தோட அந்த தாத்பரிய விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிறது கடினமா இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு புத்தகமும் அ அத வந்து சரியான முறையில வந்து வெளிப்படுத்துவதற்கு ஒரு ஆசிரியர் தேவைப்படுகிறார். அந்த முக்கியமா எந்த ஒரு புத்தகம் நம்மளுடைய அறிவிற்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியதாக இருக்கின்றதோ, அந்த புத்தகங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நபரினுடைய வழிகாட்டுதல் தேவை. ஒரு போனஃபைட் அ ஆச்சார்யா அது வந்து கண்டிப்பா தேவைப்படுகிறது. எந்த ஒரு புத்தகம் நம்மளுடைய புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை பத்தி பேசுதோ, ஸோ அந்த புத்தகங்கள வந்து நம்மள வந்து தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னாக்கா, ஒரு சரியான நபரினுடைய வழிகாட்டுதல் ரொம்ப அவசியமானது. ஸ்ரீல பிரபுபாதர் சரியான ஒரு ஆச்சாரியார், அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆச்சார்யா. அவரால வந்து சரியான விஷயத்த எல்லோருள்ளயும் கொண்டு போய் சேர்க்க முடியும். திவ்ய ஞான் ஹிருதய பிரகாஷிதோ. இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேட்ஜ் இந்த ஆன்மீக விஷயங்களை ஒவ்வொருத்தனுடைய ஹிருதயத்திலயும் வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா அவரு ஸ்ரீல பிரபுபாதர் அங்கீகரிக்கப்பட்ட குரு. இத்தகைய நபர்னால தான் இந்த விஷயங்கள வந்து சரியாக மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்க முடியும். ஸோ அதனால பிரபுபாதர் அங்கீகரிக்கப்பட்ட குரு. ஸோ அவருடைய வழிகாட்டுதல் மிக எளிமையான வழிகாட்டுதல் மூலியமாக நாம் வந்து இந்த விஷயங்கள தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். பிரபுபாதருடைய புத்தகங்கள வந்து நம்ம தொடர்ந்து படிக்கும் பொழுது, நம்மளுடைய பக்தி தொண்டுல ஆ உற்சாகமானது வந்து பெறப்படுகிறது. மேலும், மேலும் வந்து எப்படி வந்து இன்னும் சிறப்பா வந்து கிருஷ்ணருக்கு வந்து பக்தி தொண்டு செய்றது அப்படிங்கிறது, நம்ம தொடர்ந்து புத்தகங்கள படிக்கும் பொழுது, அத்தகைய விஷயம், அத்தகைய உற்சாகமானது பெறப்படுகிறது. பாகவதத்துல ஆ சொல்லப்படுகிறது 3வது ஸ்கந்தத்துல, "பூரி திரப்யந்தி மே ஸ்தவஹ." அதாவது இந்த விஷயங்களை, புத்தகங்களை தொடர்ந்து மறுபடியும், மறுபடியும் படிக்கும் பொழுது, தென் நம்ம பக்தி தொண்டிற்கான அந்த உற்சாகத்தை பெற முடிகிறது. அந்த விஷயங்களை சரியாக புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படி தொடர்ந்து பூரி திருப்யந்தி மே ஸ்தவஹ. மறுபடியும், மறுபடியும் படிக்கணும். ஸோ அப்படி தொடர்ந்து வந்து படிக்கும் பொழுது, திருப்யந்தி மேசவ நம்மளுடைய அ எல்லா புலன்களும் வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது. நம்ம பக்தி தொண்டுல உற்சாகமானது பெறப்படுகிறது. ஸோ இது எல்லா விஷயமும் பிரபுபாதருடைய புத்தகங்கள் மூலியமா நம்மளுக்கு கிடைக்கப்படுகிறது. தொடர்ந்து படிக்கிறது மூலியமா. பூரி. ம். ஒரு முறை அ அ பிரபுபாதர் இருக்கும்பொழுது, சங்கீதன் டிவோட்டீஸ் நெறைய புத்தகங்களை விநியோகிக்கக்கூடிய பக்தர்கள் கொண்ட குழு, அவங்க வந்து பெரிய அளவுல வந்து புத்தகத்த விநியோகிச்சுட்டு பிரபுபாதர பார்க்கிறதுக்காக வராங்க.
அப்படி பிரபுபாதர பார்க்கறதுக்கு வரும்பொழுது, அவங்க வந்து நெனச்சுக்கிட்டு வராங்க. ஓ! நான் வந்து இவ்ளோ புத்தகங்கள வந்து நாங்க விநியோகம் பண்ணியிருக்கிறோம். பிரபுபாதர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாதர பார்க்கறதுக்காக போறாங்க. அஃப்கோர்ஸ் சங்கீர்த்தன் டிவோடிஸ் இந்த புத்தக விநியோகிப்பவர்கள் அ ஒரு ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ். இந்த போர்க்களத்துல முன்னால இருக்கக்கூடிய அந்த அந்த போர் வீரர்கள். ஸோ கண்டிப்பா வந்து அதிக அளவுல புத்தகத்த விநியோகிக்கிறது அப்படிங்கிறது பிரபுபாதர வந்து நிச்சயமாக திருப்திப்படுத்தும். ஸோ இப்படியே வந்து அந்த சங்கீர்த்தன் டிவோட்டீஸ் புத்தகங்கள விநியோகிச்சதுக்கு அப்புறம் பிரபுபாதர பார்க்கறதுக்காக போறாங்க. அப்போ வந்து பிரபுபாதர் அவங்க அந்த டிவோட்டீஸ் பார்த்து கேட்குறாங்க. எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க ஓகே. நீங்க என்னுடைய புத்தகங்கள படிக்கிறீங்களா? ஆர் யூ ரீடிங் மை புக்ஸ்? அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் வந்து அப்படி இப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ பிரபுபாதர் எப்பொழுதுமே வந்து தன்னுடைய சீடர்கள், தன்னுடைய அ அந்த பக்தர்கள் அவருடைய புத்தகங்கள படிக்கிறதுல வந்து அ அவர் வந்து அதற்கான உற்சாகத்த தராரு. அத வந்து என்ஷூர் பண்றாரு. நீங்க என்னுடைய புத்தகங்கள தொடர்ந்து படிக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அதுல வந்து முக்கியமான அ விஷயங்கள அதுலருந்து நாம் பெற முடியும். ஸோ அந்த அளவுக்கு பிரபுபாதருடைய புத்தகங்கள் தொடர்ந்து படிக்கப்பட வேண்டியது. அதற்காக பிரபுபாதர் வந்து ஏகப்பட்ட ஹார்ட் ஒர்க், ஏகப்பட்ட சிரமங்களை வந்து பிரபுபாதர் வந்து அவர் மேற்கொண்டிருக்கிறார். நாம எல்லாரும் வந்து அழகா வந்து காலையில எழுந்துச்சு, குளிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு, அ சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் வந்து நைட் வந்து 8, 9க்குலாம் படுத்துடுறோம். ஆனா சில பிரபுபாதர் 2 மணி நேரம், 4 மணி நேரம் மட்டுமே உறக்கத்தை மேற்கொண்டு நடு இரவுல அ 12 மணிக்கு மேல வந்து அவர் டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிக்கிறார். எல்லாரும் வந்து கொறட்ட விட்டு தூங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல, ஸ்ரீல பிரபுபாதர் அவருடைய அந்த மஸ்கிட்டோ நட்டுக்குள்ள போயிட்டு உட்காந்துட்டு இந்த சின்ன லைட் வெளிச்சம், அவருடைய ரெக்கார்டர், தென் மோர் தென் 10 கமெண்ட்ரீஸ் 10ற்கும் மேற்பட்ட ஆச்சாரியர்களுடைய அந்த வியாக்கியானங்கள வந்து வச்சுக்கிட்டு, ஒவ்வொரு இரவும் ஏதாவது ஒரு இரவு இல்ல, ஒவ்வொரு இரவும் இத்தகைய செயலானது தொடர்ந்து வந்து அவர் மேற்கொள்றார். நடு இரவுல வந்து எல்லாரும் தூங்கக்கூடிய வேளையில வந்து இவர் வந்து ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானங்கள சரிபார்த்து, பிரபுபாதர் சரியா எப்படி வந்து எந்த விஷயத்த குடுத்தா இவங்க எப்படி எளிமையா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து யோசிச்சு பொறுமையா வந்து அவருடைய கமெண்ட்ரிஸ் குடுக்குறாரு. டிரான்ஸ்லேட் பண்றாரு. அவருடைய கடைசி தருணத்திலயும் இந்த இந்த உலகத்த விட்டு போகக்கூடிய அந்த கடைசி தருணத்திலயும் விருந்தாவன்ல அவர் அப்பயும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பயும் வந்து பாகவதத்தினுடைய 10வது ஸ்கந்தம் 14வது அத்தியாயத்துல வந்து கடைசி சில ஸ்லோகங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காரு. கமெண்ட்ரி குடுக்குறாரு. அ கடைசி தருணத்திலயும் வந்து புத்தகங்களுக்கு வந்து அவர் வந்து அந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறாரு. இதெல்லாம் யாருக்காக? நைட்டு முழுக்க கண் முழிச்சு, புத்தகங்கள வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு, பகல் முழுக்க வெளிய போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு, அவருடைய கடைசி தருணத்திலயும் வந்து புத்தகங்கள வந்து அவருடைய கமெண்ட்ரீஸ் குடுத்துட்டு, பல புத்தகங்கள வந்து இவ்ளோ புத்தகங்கள குடுக்கறது வந்து யாருக்காக? இது எல்லாமே வந்து நமக்காக. அவருடைய பேர பசங்களான நமக்காக. அத வந்து நம்ம சுத்தமா வந்து அழகா வந்து தூசு படாம ஒரு இடத்துல வந்து கவர் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது, நான் வந்து பிரபுபாதருக்கு வந்து அ அவமரியாதை செய்ற மாரி. பிரபுபாதருக்கும் நாம வந்து நிச்சயமா வந்து கடமைப்பட்டு இருக்கக்கூடியவர்கள். நாம உண்மையிலேயே பிரபுபாதருக்கு நன்றி கடன செலுத்தணும் அப்படின்னு நெனைச்சோம்னாக்கா, தினசரி அவருடைய புத்தகங்கள வந்து நாம படிச்சாகணும். ஏன்னா, அவருடைய புத்தகங்கள வந்து அவர் வெளிக்கொண்டு வரதுல வந்து ஏகப்பட்ட சிரமங்கள வந்து அவர் மேற்கொண்டிருக்கிறார். எல்லாமே நமக்காக.
யாரோ ஒரு 3வது நபருக்காக கிடையாது. அஃப்கோர்ஸ் இந்த ஒட்டுமொத்த மக்களுக்காக அவர்களுடைய நலனை கருதி பிரபுபாதர் இந்த புத்தகங்கள்லாம் வெளிக்கொண்டிருக்கிறார். வெளியிட்டிருக்கிறார். முதல்ல நாம இங்க இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய பக்தர்கள் அவருடைய புத்தகங்கள்னால நாம நன்மையை பெறணும். ஸோ அதற்கு நம்ம தொடர்ந்து அவருடைய புத்தகங்கள தினசரி படிக்கணும். இது வந்து நம்ம பிரபுபாதருக்கு காட்டக்கூடிய ஒரு சின்ன அளவு வந்து சின்ன அளவு நன்றி. ம். ஈவன் அவர் ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்பு கொடுக்கும்போதும் சரி, அவர் வந்து அதிக நேரத்த செலவு பண்ணி அவருடைய கமெண்ட்ரி குடுக்குறாரு. ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு யோசிச்சு குடுக்குறாரு. இந்த ஒரு வார்த்தைக்கு நான் என்ன டிரான்ஸ்லேட் பண்ணா இந்த 10,000 வருஷத்துக்கு மக்கள் வந்து இதனால பயன்பெற முடியும். இந்த வார்த்தைய நான் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணா எந்த அளவுக்கு எளிதாக அவங்களால புரிந்து கொள்ள முடியும். இப்படி ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அவரு யோசிச்சு யோசிச்சு டிரான்ஸ்லேட் பண்றாரு. இதெல்லாம் வந்து யாருக்காக? பல வார்த்தைகளு இங்கிலீஷ் டிக்ஷனரில இல்ல. அவர் டிரான்ஸ்லேட் பண்ண பல வார்த்தைகள். ஆனா அந்த டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு வார்த்தையும் மிக எளிமையா வந்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆரல் ரிசெப்ஷன்னு குடுக்குறாரு. அதாவது வெறுமனே வந்து நம்ம வந்து ஒரு ஒரு நார்மலா வந்து ஒரு நபர் அந்த விஷயத்த டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கேட்கறது, ஹியரிங் சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடலாம். அ ஒரு இடத்துல வந்து சொல்லும்போது அந்த ஸ்லோகத்துல வந்து கேட்கறத பத்தி வரும்பொழுது, அத வந்து நார்மலா வந்து ஹியரிங் சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடலாம். ஆனா பிரபுபாதர் வந்து என்ன டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு? ஆரல் ரிசெப்ஷன். அகைன் ஆரல் ரிசெப்ஷன். இந்த வார்த்தையெல்லாம் வந்து டிக்ஷனரியிலே கிடையாது. ஆரல் ரிசெப்ஷன், பான்டாஸ்மகோரியா சில வார்த்தைகள்லாம் கண்டே பிடிக்க முடியாது. ஆனா பிரபுபாதர் அதுல வந்து ஆழ்ந்த ஒரு மீனிங்க கொண்டு வருவாரு. டீப் மீனிங்க கொண்டு வராரு. ஸோ இந்த ஆரல் ரிசெப்ஷன் அப்படிங்கிறது வெறுமனே கேட்கறது அப்படிங்கிறதோட விட்டுடாம, அது எப்படி கேட்கணும்? ரிசப்ஷன். பொதுவா வந்து ஒருத்தரு நம்மளுடைய வீட்டுக்கு வராங்க அப்படின்னாக்கா, அவங்க வந்து எந்த அளவுக்கு கவனிச்சு வரவேற்போம். ம். ஒரு விருந்தினர் நம்மளுடைய வீட்டுக்கு வராங்க அப்படின்னாக்கா, "ஓ! ஏதோ ஒரு விருந்தினர் வராங்கப்பா. அவங்க பாட்டு வரட்டும். சாப்பாடு இருந்தா போட்டு சாப்பிட்டோம், போகட்டும்." அப்படின்னு சொல்லிட்டே இருப்போம். அவங்கள எந்த அளவுக்கு வந்து கவனிச்சு உபசரிப்போம். அதுதான் ரிசப்ஷன். ஸோ அந்த ரிசப்ஷன் நீங்க ஸோ அந்த ஆரல் ரிசப்ஷன்னு சொல்லிட்டு பிரபுபாதர் டிரான்ஸ்லேட் பண்றாரு. நம்ம எப்போ பகவானுடைய விஷயங்கள வந்து கேட்கிறோமோ, அப்போ வந்து மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். ஸோ இந்த விஷயத்த வந்து வெளிப்படுத்துறதுக்காக ஆரல் ரிசப்ஷன் குடுக்குறாரு. ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அவர் யோசிச்சு யோசிச்சு குடுக்குறாரு. ம். அது மட்டும் இல்லாம அவருடைய டிரான்ஸ்லேட்டிங் அந்த ஸ்டைலே வந்து இந்த ஒட்டுமொத்த கௌடிய சம்பிரதாயத்துல இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் யாரும் பண்ணாத ஒரு விஷயத்த பிரபுபாதர் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து டிரான்ஸ்லேஷன், கமெண்ட்ரி இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா பிரபுபாதர் அவர் வந்து ஃபர்ஸ்ட் அந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகா இருக்கு. அந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகத்த வந்து எப்படி இங்கிலீஷ்ல வந்து புரொனவுன்ஸ் பண்றது? அதையும் வந்து சரியா எப்படி புரொனவுன்ஸ் பண்றது? அந்த டயக்ரிட்டிக்கல் மார்க்லாம் குடுக்குறாரு. கிருஷ்ணா அது எப்படி புரொனவுன்ஸ் பண்றது? யசோதா எப்படி புரொனவுன்ஸ் பண்றது? அந்த ஆருக்கு கீழ ஒரு டாட்டு. அப்புறம் ஏக்கு மேல ஒரு கோடு. இதெல்லாம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. புதுசு இதெல்லாம். யாருமே பண்ணாத விஷயம்.
அந்த சான்ஸ்கிரிட்ட வந்து அப்படியே இங்கிலீஷ்ல வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண வைக்கிறாரு. தென் ஒவ்வொரு சான்ஸ்கிரிட் வேர்டுக்கும் வந்து இங்கிலீஷ் மீனிங், வேர்ட் டூ வேர்ட் இதெல்லாம் யாருமே பண்ணதே கிடையாது. இதுக்கு முன்னாடி. அவரு வந்து நைட் ஃபுல்லா உட்காந்து இதெல்லாம் வந்து பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் பாட்டுக்கு டிரான்ஸ்லேஷன் அண்ட் கமெண்ட்ரி குடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அவருடைய கடைசி தருணத்துல. அந்த வயசான தருணத்துல இவ்ளோ விஷயங்களும் வந்து மேற்கொண்டு இத்தகைய புத்தகத்த தரணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்ல. அவர் பாட்டுன்னு ஃபாதர் ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்க்கும்போது கூட அவர் வந்து அதிக கவனத்த வந்து செலுத்தி, அதிக நேரத்த வந்து செலவிட்டுருக்காரு. ம். ஒரு ஒரு முறை வந்து அ பிரபுபாதர் கூட தமால் கிருஷ்ண மகாராஜ் இருந்த பொழுது, அப்ப வந்து தமால் கிருஷ்ண மகாராஜ் பிரபுபாதர் வந்து அந்த வேர்ட் டூ வேர்ட் டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கிறாரு. ஆனா, அந்த ஒரு வார்த்தைய வந்து பிரபுபாதர் வந்து அதிக நேரம் செலவு பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கிறாரு. ஒரே ஒரு வார்த்தைய வந்து 10 நிமிஷமா யோசிச்சுட்டு இருக்காரு பிரபுபாதர். இது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னு. தென் தபால் கிருஷ்ண மகாராஜ் போய் கேட்குது. இந்த ஒரு வார்த்தைய வந்து இவ்வளோ நேரம் எடுத்து அ யோசிக்கிறீங்களே! அது எதனால அப்படின்னு கேட்கும்போது, தென் பிரபுபாதர் சொல்றாரு இந்த விஷயத்த. இந்த ஒரு வார்த்தைய வந்து நான் எப்படி குடுத்தேன்னாக்கா, நம்ம மக்கள் வந்து எளிமையா புரிஞ்சுப்பாங்க. இந்த விஷயத்த வந்து நான் எப்படி சரியா குடுத்தேன்னாக்கா, 10,000 வருஷத்துக்கு அவங்களால வந்து இந்த விஷயத்த புரிஞ்சு கொள்ள முடியும். இதனால பயனடைய முடியும். ஸோ அதுக்காக பிரபுபாதர் ஒவ்வொரு வார்த்தையையும் வந்து யோசிச்சு, யோசிச்சு மொழிபெயர்த்தார். அவர் வந்து வெறுமனே வந்து இந்த வார்த்தைக்கு இது, இந்த வார்த்தைக்கு அதுன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அவர் யோசிச்சு, யோசிச்சு மொழிபெயர்க்கிறாரு. எப்படி மக்கள் எளிமையா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு. தென் அவரோட டிரான்ஸ்லேஷன்ஸ், தென் அவருடைய பர்ப்போஸ், டீப் மீனிங் அவருடைய பர்ப்போஸ் எல்லாமே. மகாவிஷ்ணு கோசா மகாராஜ் வந்து சொல்லுவாரு. நாம பிரபுபாதருடைய பர்ப்போஸ படிக்கும்பொழுது, அந்த 2 சென்டென்ஸ்க்கு நடுவுல என்ன மீனிங் இருக்கு அப்படிங்கிறத படிக்கணும். 2 சென்டென்ஸ்க்கு நடுவுல வந்து இன் டெப்த் மீனிங் இருக்கு. பிரபுபாதர் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. இதோட லிங்க் அத நம்ம ரியலைஸ் பண்ணும்போது இன்னொரு டெப்த் மீனிங் கிடைக்கும். ஸோ இப்படி வந்து பிரபுபாதரோட இந்த பர்ப்பஸ் வந்து டீப்பா வந்து மெடிடேட் பண்ணி படிக்கும்போது சோ மெனி திங்ஸ் பல விஷயங்கள வந்து நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அவருடைய பர்ப்பஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து இன்னும் அதிக நேரத்த செலவு பண்ணி தந்திருக்காரு பிரபுபாதர். ஸோ இது ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பிரபுபாதர் யோசிச்சு, யோசிச்சு தந்திருக்காரு. எப்படி குடுத்தா எப்படி புரிஞ்சுப்பாங்க? எந்த விதத்துல வந்து இது மிக எளிமையா வந்து இருக்கும். பிரபுபாதர் வந்து அவருடைய சீடர்களுக்கு வந்து பல கடிதங்கள்ல, அவருடைய சில உபன்யாசங்கள்ல, அவருடைய புத்தகங்கள படிக்க சொல்லி வலியுறுத்துறார். இவ்வளவு புத்தகங்கள் எழுதியிருக்கேன். இதெல்லாம் வந்து யாருக்காக? ப்ளீஸ் ரீட் மை புக்ஸ்ன்றாரு. 1975 மார்ச் 19 அவர் வந்து பிரபுபாதர் ஒரு லெட்டர் எழுதுறாரு. பிரபுபாதர் அவருடைய சீடர்கள் அவருடைய புத்தகத்த வந்து படிக்கிறதுல வந்து மிகுந்த உற்சாகம் அடைகிறார். ஐ அம் சோ கிரேட்ஃபுல் தட் யூ ஹேவ் என்ஜாய்ட் ஸ்டடியிங் மை புக்ஸ். என்னுடைய புத்தகங்கள வந்து நீங்க ரொம்ப இன்பமா படிக்கிறதுல வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன்றார். Many young intelligent persons such as yourself are studying these books in the college and universities all over the world. Actually, anyone who tries to understand these books will become a great realized devotee of Lord Krishna gradually. யார் ஒருத்தவங்க வந்து இந்த புத்தகங்கள படிச்சு புரிஞ்சுக்கிறதுல வந்து முயற்சி செய்றாங்களோ, அவங்க வந்து கிருஷ்ணா கிருஷ்ணர வந்து படிப்படியா வந்து புரிந்து கொள்ள முடியும். ஒரு ரியலைஸ்டு அ புரிந்துணர்வு அடைந்த ஒரு பக்தரா வந்து படிப்படியா அவங்களால வர முடியும். The original potency of the Shastra remains in these books because I have not added or opinionated anything of my own.
I have simply presented the scriptures such as Bhagavad Gita and Bhagavatam as they are. ஸோ பிரபுபாதர் அவருடைய மற்ற ஜெனரல் கமெண்டேட்டர்ஸ் மாதிரி இல்லாம மற்ற ஜெனரல் கமெண்டேட்டர்ஸ் வந்து அவங்களுடைய சொந்த ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணி அவங்களுக்கு வந்து பல விஷயங்களை வந்து அவங்க அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து விலகி போய் டிரான்ஸ்லேட் பண்றது உண்டு. ஆனா பிரபுபாதர் அவருடைய முந்தைய ஆச்சாரியர்கள் கிட்ட இருந்து கேட்கிறது, அவருடைய குரு கிட்ட இருந்து கேட்கக்கூடிய விஷயங்கள், ஸோ இது எல்லாத்தையும் உணர்ந்து அவர் வந்து ஆஸ் இட் இஸா வந்து நம்மளுக்கு தந்துருக்காரு. ஸோ பல டைம்ல வந்து பிரபுபாத் சொல்றது உண்டு. நான் வந்து ஒரு ஒரு புத்தகங்களை எழுதிட்டு இருக்கேன். அந்த புத்தகங்களை எழுதக்கூடிய அந்த ஒரு கருவியா தான் நான் இருக்கேன். கிருஷ்ணா வந்து எழுத வைக்கிறாரு. கிருஷ்ணருடைய வேர்ட்ஸ். இதுல வந்து என்னுடைய ஒப்பீனியன் சொல்லிட்டு எதுவும் கிடையாது அப்படிங்கிறது. ஸோ இப்படி பிரபுபாதரால கொடுக்கப்பட்ட இந்த புத்தகங்கள் ரொம்பவே வந்து மக்கள் யார் ஒருத்தவங்க ரெகுலரா வந்து படிக்கிறாங்களோ will become a great realized devotee of Lord Krishna. அது மட்டும் இல்லாம பிரபுபாதர் இவ்வளோ விஷயங்களை பண்ணிட்டு அவர் வந்து கடைசி தருணத்துல வந்து 1977 அவர் வந்து பக்திச்சாரு மகாராஜ் கூட இருக்கும்பொழுது ரிஷிகேஷ்ல இருக்காரு. அப்போ வந்து நைட்டு ஐ திங்க் 1 AM நைட்டு 1 மணிக்கு மகாராஜ் கிட்ட சொல்றாரு. இந்த மாதிரி வந்து ஐ வாண்ட் டு லிவ் மை பாடி. நான் என் உடலை விட போறேன். நான் உடனடியா விருந்தாவனத்துக்கு போகணும். உடனடியா வந்து போகணும். அதுக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு பிரபுபாத் சொல்றாரு. பக்தர்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. திடீர்னு வந்து பிரபுபாத் இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படி. அவருடைய உடலை விட போறேன்னு சொல்லிட்டு. தென் உடனடியா காலையில வந்து எல்லாரும் புறப்பட்டு விருந்தாவன் போறாங்க. தென் விருந்தாவன் போயிட்டு அவர் வந்து உடல் வந்து அந்த அளவுக்கு சரியான நிலையில இல்ல. அப்போ வந்து பிரபுபாதர் வந்து பல்லக்குல தூக்கிட்டு போறாங்க. ஸோ அப்போ கிருஷ்ணரை வந்து தரிசனம் செஞ்சுட்டு பிரபுபாதர் அவருடைய ரூமுக்கு போறாரு. விருந்தாவன் வந்தபொழுது விருந்தாவன்ல இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். பிரபுபாதர் வந்து திடீர்னு வந்துட்டாரு. ஸோ பிரபுபாதருடைய வருகை வந்து அவங்களுக்கு மிக ஆனந்தத்தை வந்து தந்தது. ஆனா பிரபுபாதர் எதனால விருந்தாவன் வந்தாரு அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தெரியாது. ஸோ வந்து ரொம்ப உற்சாகமா ஆனந்தத்தோட பிரபுபாதருடைய பிரபுபாதருடைய அந்த அறையில வந்து எல்லாரும் போறாங்க. அப்போ பிரபுபாதர் நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு கேட்கும்பொழுது பிரபுபாதர் சொல்றாரு, நான் வந்து இந்த உடம்ப வந்து விட விரும்புறேன் இங்க விருந்தாவனத்துல. ஸோ அதனால தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு சொன்னதையும் அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் ரொம்பவே வந்து கவலை அடையறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுடைய முகத்துல வந்து அந்த அளவுக்கு உற்சாகம், அந்த அளவுக்கு சந்தோஷத்த பார்த்து பார்த்துட்டு இருந்தேன் பிரபுபாத். ஆனா அவரு இந்த விஷயத்த சொன்னதையும் வந்து அவங்களால வந்து அத தாங்கவே முடியல. பிரபுபாதர் வந்து நம்மள விட்டு போறாரா அப்படின்னு சொல்லி. தென் அப்போ பிரபுபாதர் வந்து பிலாசபிக்கல் விஷயத்த வந்து பேசுறாரு. தேஹி நோஸ்மின் யதா தேஹே